ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 23. நரநல்ல மிருகமல்ல நரசிம்ம ரூபம் ராவல்ல பகலல்ல நிரசந்திய நேரம் அகமல்ல புறமல்ல உம்மரப்படியில் விண்ணல்ல மண்ணல்ல திருமடி தட்டில் தைத்தியண்ட பிராணனில் ஆநகர ஜாலம் குடல் மாலை உகிருண்ண மணியுண்ண ரூபம் பிரம்மாண்ட சத்தியங்கள் காக்குண்ண தேவன் பக்தெண்டர ரட்சிக்க நிமிஷாத்த நேரம் ஆதிவ்ய தர்சனம் பிரஹ்லாத புண்ணியம் ஆதிவ்ய தர்சனம் பிரஹ்லாத புண்ணியம் நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம நாராயண நாராயண சகல சம்ஸ்தாபன ஜக ஜகநாத விஷ்ணு ஹரி நாராயண 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 நாராயண. கீழ்ப்பாசுரத்தில் எம்பெருமானுடைய பள்ளிக்கட்டிற் கீழே புகுந்து அபிமானத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், அகங்காரம் மமகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு கண்ணன் எம்பெருமான்கிட்ட தெரிவிக்கிறா. கண்ணை மூடிகிட்டே இருந்தான், எழுந்து உட்காந்துட்டான், அதனால் கண்ணை மூடிகிட்டே இருந்தானா எம்பெருமான். இப்போ கண்ணை திறந்துட்டானா, கண்ணை திறந்துட்டு சொல்கிறானா, நப்பின்னை பிராட்டியினுடைய பரிகரமாக இருக்கேள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேள். கோயில் காப்பானை எழுப்பி வாசல் காப்பானை எழுப்பி அதுக்கு முன்னாடி வராத தொழில்கள் எல்லாமும் எழுப்பி இப்படி எங்கள் பவனத்துக்குள்ளே வந்து ஐயனை எழுப்பி ஆட்சியை எழுப்பி அன்னாரையும் எழுப்பி இப்படி என்னை எழுப்புறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேளே. உண்மையை சொல்லப்போனால் நான் அல்லவோ உங்களை தேடி வந்திருக்க வேணும், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேளே. அதனால் ரொம்ப அழகாக நீங்கள் என்ன காரியம் சொல்கிறீங்களோ அதை தலை கட்டி தரப்போகிறேன், என்ன காரியம் சொல்லுமா தலைவியே ஆண்டாள் நாச்சியாரே அப்படின்னு எம்பெருமான் கேட்குறாரா. சொல்ல முடியாதுன்ட்டாளா ஆண்டாள். என்னம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு காரியத்தை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேனே, சொல்ல முடியாதுன்றே அப்படின்னு கண்ணன் கேட்டானா. இங்கே சொல்ல முடியாது, நீ இந்த பள்ளி கட்டிக்கு படுத்துட்டு கேட்டால் நாங்கள் சொல்ல மாட்டோம், என்ன பண்ணணும் தெரியுமோ, உன் நடை அழகை நாங்கள் செய்விக்க வேணும். பள்ளிக்கட்டிலேருந்து நீங்கள் எழுந்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வரிசையாக வருண பகவானுக்கு எழுதி கொடுத்தாலே ஆழிமழை கண்ணால் இன்னென்ன மாதிரி வர்ஷிக்க வேணும், இப்படி வர்ஷிக்க வேணும்னு அந்த மாதிரி கையோல் எழுதி கொடுக்குறாளாம் எம்பெருமானுக்கு. அங்கே அந்த தேவதாந்திரன் எப்படி கையை கட்டிட்டு பவ்யமாக கேட்டுதோ அதே மாதிரி கண்ணன் சொல்கிறானா, பவ்யமாக சொல்கிறானா, நீ எப்படி கட்டளை இடுறியோ அப்படியே அனுகிரகம் பண்ணுறேம்மா கோதா. ஆண்டாள் நாச்சியாரே சொல்லுமா ஆரம்பிக்கிறாளாம் பிராட்டி கோதா நாச்சியார். மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய். நீ எப்படி எழுந்திருக்கணும் தெரியுமா, எப்படி எழுந்திருக்கணுன்றதுலேருந்து கட்டளை இடுறாளாம். ஆஃபீஸ் ஆர்டர் மாதிரி அடிச்சு கொடுக்குறாளாம் பெருமாளுக்கு. என்ன சொல்கிறாளாம், மாரி காலத்தில் மழை காலத்தில் இந்த சிங்கம்லாம் என்ன பண்ண தெரியுமோ, காட்டில் அது தானே ராஜா, அதுக்கு தனியாக யாராவது முடிச்சு விட்டு விடணுமா, நீ தான் ராஜான்னு மிருகேந்திரன் பேராச்சே அதுக்கு. அதனால் காட்டுக்கு ராஜாவாக தன்னுடைய பெண் சிங்கத்தோட மன்னி கூட சேர்ந்து அப்படியே படுத்துட்டு இருக்குமா குகைக்குள்ளே. ஏன்னா மழை காலத்தில் வேட்டைக்கு போகாதான், இந்த சிங்கம் குகைக்குள்ளே படுத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்ச காட்டு விலங்குகள்லாம் என்ன பண்ணுமா, இஷ்டத்துக்கு எதேஷ்டமாக சஞ்சரிக்குமா காட்டுக்குள்ளே. ஏன்னா சிங்கத்தோட தொந்தரவு கிடையாது. மழை காலம் முடிந்தது தான் தாமசம் என்ன பண்ணுமா, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி நன்னா தன்னுடைய வேரி மயிர் வாசனை உடைய மயிர்கால்களெல்லாம் நீவி விட்டுக்குமா, சோம்பை முறிச்சுக்குமா. முன்னங்கால முன்னாடி நீட்டி பின்னங்கால பின்னாடி நீட்டி சோம்பை முறிச்சுட்டு அப்படி ஒரு முழங்குமா. சிங்கத்தோட கர்ஜனைக்கு முழக்கம் அப்படின்னு சொல்லுவாளாம் தமிழில். முழங்கின உடனே என்ன பண்ணுமா, சிங்கம் எழுந்து கூட வரல, இப்போ தான் முழங்கிறது தான். அதுக்குள்ளே காட்டில் உள்ள விலங்குகள்லாம் அப்படியே பயந்து ஓடி போகிறதான்.
அதுவும் குறிப்பாக இந்த யானை பெண் யானைக்கெல்லாம் கர்ப்பமே கலைஞ்சிடுற அளவுக்கு பயம் வந்துடுதா, அப்படி முழங்கறதான். அதே மாதிரி நீ சிங்கம் மாறி புறப்பட்டு உன்னுடைய பள்ளிக்கட்டிலிருந்து எழுந்து சிங்காசனத்திற்கு நடந்து ஓலக்கத்திற்கு வர வேண்டும். உன்னுடைய நடை அழகை நாங்கள் சேவிக்கணும் அப்படின்னு உடனே கண்ணை நிறுத்துறானாங்க. நான் சிங்க நடையெல்லாம் நடப்பேன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாளாம். யார் சொன்னனோ? உங்கள் மாமனார் தான் போன அவதாரத்திலே சொல்லிட்டாரு. கஜ சிம்ம கதி வீரவ் சார்தூல ரிஷபோ பமவோ. கஜகதி, சிம்மகதி, ரிஷபகதி, சார்தூலகதின்னு அத்தனை அழகியும் நாங்கள் அனுபவிக்கணும். அதனால நீ எப்படி நடக்கணும் தெரியுமோ? யாதவ சிம்மனா வரணுமா, ராகவ சிம்மனா வரணுமா அப்படின்னு கேட்குறா. யசோத இளஞ்சிங்கமா, தேவகி சிங்கமா வரணும். சரி, எல்லாம் சொல்கிறேலே ஆண்டாள், நன்னா பேசுகிறேள், அழகாக பேசுகிறேள், சிங்கத்தோட என்ன சொல்லிட்டேலே ஒப்புமைப்படுத்தி அப்படின்னோடனே தலைவி சொல்கிறாளாம், என்ன கண்ணா நீ அதுக்குள்ளே கோச்சுக்கிற? காம்பீரியத்தை தான் சிங்கம்னு சொன்ன உடனே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? காயா மலர் நிறவா கருமூகில் போல் உருவா. காயா மலர் நிறத்தவனானே. காயா மலர்னா எப்படி இருக்குமா தெரியுமா? எம்பெருமானுடைய திருமேனியோட நிறம் என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு வைலட் கலர்லையும் ப்ளூ கலரையும் இல்லாமல் நீலமும் வைலட்டும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குமா. காயா மலர் நிறவா பூவை பூவண்ணா. வடிவழகிலையும் கருணையிலையும் குளிர்ச்சியிலையும் நீ சிங்கமாக முடியுமா? இல்லை சிங்கம் உன்கிட்ட வந்துருமா? காம்பீரியத்தில் மட்டும்தான் சிங்கம்னு சொன்னோம்னா கண்ணா, கோச்சுக்காத கண்ணா. நீ பூவை பூவண்ணா. பூவை பூவண்ணா நீ எப்படி வரணும் தெரியுமோ? உன் கோயில் நின்று நந்தகோபன் மாளிகையிலேருந்து இருந்து எப்படி வரணும்? இங்கனே போந்தருளி. ஏன்னா இங்கே உட்காந்து சொன்னா கேட்க மாட்டேலோ. இங்கே நான் என் பள்ளிக்கட்டிலே உட்காந்துட்டு நீங்கள் என்ன காரியம் சொல்கிறீங்களோ அதை அழகாக தலை கட்டி தரேனே அப்படிங்கிறான் கண்ணா. இல்லை கண்ணா, இல்லை கண்ணா. எப்பயுமே சயன கிரகத்தில் உட்காந்துட்டு சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் அவ்வளோவா வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ஏன்னா 4-5 இடத்துல பொய் சொல்லலான்னு சொல்லியிருக்கா. ஒன்று கல்யாணத்துக்கு பொய் சொல்லலாம், உயிர் போகுன்ற ஆபத்தில் பொய் சொல்லலாம், திருடன்கிட்ட பொய் சொல்லலாம், சயன கிரகத்தில் பொய் சொல்லலான் இருக்கு. அதனால உன்னுடைய வார்த்தைகள்லாம் ஏற்கனவே ஏலா பொய்கள் உரைப்பானை அப்படின்னு நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன்னு ரொம்ப நீ அதில் ரொம்ப பாப்புலர் ஆச்சே, நீ தான் ரொம்ப பிரசித்தமானவனாச்சே. அதனால உன்னுடைய வார்த்தை பழுது போகாத இடம் ஒன்று இருக்குது தெரியுமோ? பொய் நம்பியான கிருஷ்ணன் வார்த்தையாக இருந்த போதிலும் ஆசன விசேஷத்தாலே பழுது போகாதிரே. அப்படி என்ன ஆசனத்துக்கு அப்படி ஒரு விசேஷமா? அது தர்ம ஆசனமா, சிங்காசனம். கூர்மாதின் திவ்யலோகம் ததனு மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மான்னு தர்மாதி பீடம். தர்மாதி பீடம்னு சொல்லுவா. அதனால அந்த சிங்காசனத்துக்கு நீ வரணும். எப்படி வரணுமா? கஜகதி சிம்மகதின்னு எல்லா கதியையும் காமிச்சுட்டு வரணும். சரி, ஆண்டாள் இவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாளே, இதெல்லாம் நம்ம எங்கே சேவிக்கலாம் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் தான் முடிஞ்சு போச்சே. ஆண்டாளுக்கும் 5 லட்சம் தோழிகளுக்கும் நடந்து காமிச்சிருப்பான் கண்ணன் எம்பெருமான். காலத்தினால பிற்பாடான நம்மெல்லாம் எங்கே சேவிக்கிறதுன்னா இத்தனை அழகையும் பெரிய பெருமாளிடத்திலே காணலாம் அப்படின்னு ஆச்சாரியாலாம் ரசனையாக சொல்கிறான். பெரிய பெருமாள் இடத்துல இன்றைக்கும் இத்தனை அழகை நம்பெருமாள் நடக்கும் பொழுதும் அந்த நடை அழகை கஜகதி சிம்மகதி சார்தூலகதி அப்படின்னு எல்லா கதியையும் சேவிக்கலாமா நம்பெருமாள்கிட்ட. சரி, சிங்காசனத்துக்கு எப்படி வரணும்? நப்பின்னை பிராட்டியோட திவ்ய தம்பதிகளாக நீங்கள் எழுந்தருளி அந்த ஆசனத்தில் உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டா. சரி, சீரிய சிங்காசனத்திருந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து இருந்துன்னு சொல்கிறியம்மா. இருந்து என்ன பண்ணணும்? யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய். என்னென்னத்தை ஆராயணம் தெரியுமா? நீ 3 விஷயம் சொல்கிறான். எம்மையும் ஆராய வேணும், யாம் வந்ததையும் ஆராய வேணும், யாம் வந்த காரியத்தையும் ஆராய வேணும். எம்மையும் அப்படின்னா ஊராருக்காக மழை. எங்களோட பிரார்த்தனை என்னன்னு தெரியும்ல உனக்கு? நீ தான் மணாளனாக வர வேண்டும்னு வரிச்சுன்னு இருக்கோம். அதனால் எங்களுடைய மனநிலையும் ஆராய வேண்டும். அப்புறம் யாம் வந்ததையும் ஆராய வேணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே பெரியவாள்லாம் எங்களை என்ன பண்ணா அடைச்சி வச்சுருந்தா கண்ணனோட பேசக்கூடாதுன்னு. அதுக்கு சரியான தருணம் வந்தது. மார்கழி விரதம்ன்ற பேரில் வெளியில் வந்திருக்கோம். ஊராருக்காக மழை, எங்களுக்காக கண்ணன் கிடைக்க வேண்டும்ன்ற பிரார்த்தனையோடு
வராத தோழிகள் 10 பேரை ஒவ்வொருத்தர் ஆற்றுக்களாக போய் பனி தலையில் விழ போய் ஒவ்வொருத்தர் ஆற்றுலையும் எழுப்பிண்டு 5 லட்சம் பேராக சேர்ந்து நீ சொன்ன மாதிரி உன் மாளிகைக்கு வந்து கோயில் காப்பானை எழுப்பி வாசல் காப்பானை எழுப்பி ஐயனை எழுப்பி ஆட்சியை எழுப்பி நம்பி மூத்த பிரானையும் எழுப்பி உன்னையும் எழுப்பி உட்காத்தி வச்சுண்டு இப்போ கேட்குறோம். இதையும் ஆராய்ந்து நாம் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோன்னா ஏதோ சின்ன காரியத்துக்காக வந்திருக்கோன்னு நினைக்காத, பெருசாக கேட்க போகிறோம் நாங்கள். அதை இப்போ சொல்ல மாட்டேன், 29வது பாசுரத்தில் தான் சொல்லுவேன். நான் என்ன காரியத்துக்காக வந்திருக்கோன்னு அது வரைக்கும் நீ ஆராய்ஞ்சுட்டே இரு. அதோடு சேர்ந்து நாங்கள் வந்த காரியத்தை ஆராயணும், நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வந்தோன்னு ஆராயணும், எங்களையும் எங்கள் மனநிலையையும் ஆராய வேண்டும் அப்படின்னு எம்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாளாம். எம்பெருமான் கட்டளைப்படி இருங்கோ செய்யறேன்னு சொல்லிவிட்டு ஐவா வரிசையாக கட்டளை இட்டுட்டே இருக்காளாம். சரி சரின்னு தலையாட்டிக்கிறானா எம்பெருமான். வேறு என்ன பண்ணுறது? சரி, இப்போ திருப்பாவை பாசுரத்தை அனுபவித்தோம். இப்போ திருவாய்மொழிக்கு வருவோம். எம்பெருமான் என்ன சொன்னானா? அவதாரிக்கையில் முதல்ல அனுபவித்தோம். ஆண்டாளே, நான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேலே, இவ்வளவு காவலெல்லாம் மீறி ஐயனை எழுப்பி ஆட்சி எழுப்பின்னு சொன்னேனே, அந்த மாதிரி வந்திருக்கேலே, இது நான் எப்படி சாதாரணமாக எப்படி இருக்கணும் தெரியுமோ? நான் உங்கள் இருக்கிற இடத்துக்கே எல்லாம் பண்ண வேண்டும். போன அவதாரத்தில் ராமாவதாரத்தில் இருக்கும்போது விபீஷணன்ட்ட நான் அப்படி தான் சொன்னேன். ஏன்பா நீ எக்வா புத்திராம்சதாராம்சன்னு சொல்லிகிட்டே வந்தியே, திக் புலபாம்சனம்னு உங்கள் அண்ணா ராவணன் உன்னை வெளியில் அனுப்பிச்ச உடனே மனசு ரொம்ப வருத்தப்பட்டியேப்பா. எல்லாத்தையும் விட்டுட்டேன், ராகவம் சரணம் கத்தகான்னு நான் இருக்கிற இடத்திலே நீ கத்த வச்சுட்டேனே உன்னை. நீ இருக்கிற இடம் தேடி அல்லவோ நான் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கண்ணாலேயே எல்லாத்தையும் தெரிவிச்சானா. லோச்சனாபியாம் விபன்னிவ அப்படின்னு போன அவதாரத்தில் பண்ணேனே, நான் ஆண்மகனுக்கு அதை பண்ணினேன். இப்போ இந்த அவதாரத்தில் அபலைகளான பெண்கள் இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேல, இது இப்படி நடந்திருக்கக்கூடாது. நான் தான் முன்னாடி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கணும், நீங்கள் இருக்கிற இடத்துலையே பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டானா எம்பெருமான். இதையே தான் சுவாமி நம்மாழ்வார்னு சொல்கிறார். பெருமானே, என்னுடைய சுபாவமே அப்படி கிடையாது. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமோ? ஊழி தோறும் எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கேலம்மா திரிவிக்ரமனையே. எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் ஒத்த யாதானம் பற்றி நீங்கும் விரதம் அப்படின்னு எது வேணாலும் நான் அடையிறேன், ஆனால் எம்பெருமான் மட்டும் வேண்டாம் அப்படின்னு ஓடுறவனே நீ என்ன பண்ணுவ? பின்னாடி துரத்தினா பிடிக்க முடியாதுன்னு எதிர்த்தாப்பில் பிடிச்சிட்டு ஒரு எத்தனை பிறவி அடியவங்கள்லாம் எடுக்கிறோமோ அத்தனையும் நீயும் பிறவி அத்தனை பிறவியும் எடுத்து உன்னுடைய திருமேனியை காட்டி வடிவழக காட்டி எப்படியாவது இவனை மயக்கி நம்ம திருவடியில் சேர்த்துடணும்னு எதிர் சூழல் புக்கு ஓடுற திசை இல்லாமல் எதிர்த்த திசையில் எங்களை பிடிச்சிப்பிய அப்படிப்பட்டவன் தானே நீ அப்படின்னு கண்ணன் எம்பெருமான் சொன்னதையே தானும் பாசனம் விடுறார். எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள் செய்ய. அடுத்தது மாரி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். இதை நிருசிம்மாவதாரத்தோட பெருமையை சொல்கிறதா பெரியவா ஆச்சாரியாலாம் அனுபவிப்பா. ஆண்டாள் நாச்சியாரே நிருசிம்மாவதாரத்தில் ரொம்ப ஈடுபட்டிருக்கா. இந்த வாரணம் ஆயிரம்னு நாச்சியார் திருமொழியில் கணாக்கண்ட பாசுரத்தை பதிகத்தை சொல்லும் பொழுது கூட யார் பொறியணும்னு நினைக்கிறாளாம்? அறிமோகன் அச்சூதன் கைமேல் என் கை வைத்து பொறிமூகன் தட்டக்க நான் கண்டேன் தொழினான் அப்படி பண்ணுற நிருசிம்மனை சுவாமி நம்மாழ்வாரும் கொண்டாடுறார். எங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இளையா என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்போதே அவன் விய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என் சிங்கப்பிரான் அப்படின்னு கொண்டாடுறார் சுவாமி நம்மாழ்வார் நிருசிம்மாவதாரத்தை. அதனால தான் பராங்குச நாயகியா நரசிம்மனை பாடி ஆடி இப்படி அழுதுண்டே இருக்காளே அப்படின்னு தாயார் ரொம்ப வருத்தப்படுறாளாம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி 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 நரசிங்கா என்று. இது சிங்கப்பிரானோட பெருமையை பாடினார். அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் சொன்னா இல்லையா, அவனுடைய நடை அழகை சேவிச்சுட்டு நீ வீற்றிருந்த திருக்கோலத்தையும் சேவிக்க வேண்டும் அடியோங்கள் சிங்காசனத்திருந்து சீரிய சிங்காசனத்து இருந்து அப்படின்னு வீற்றிருந்த திருக்கோலத்தை சேவிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான்.
நான் கிடந்த திருக்கோலம் சைன திருக்கோலத்தை சேவிச்சாச்சு, அடுத்தது உன் நடையழகியை சேவிக்கணும், அமர்ந்திருந்த திருக்கோலத்தையும் சேவிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்பட்டாலாம். அப்படியே சுவாமி நம்மாழ்வாரும் ஆசைப்பட்டார். இது எங்கே போய் ஆசைப்பட்டாராம்? திருப்புலிங்குடின்ற திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தை எம்பெருமான்கிட்ட போய் கேட்குறாராம், இப்படி படுத்துட்டே இருக்கியே, நீ சயனிச்சுட்டே இருக்கிய எம்பெருமானே, பயமாக இருக்குப்பா எங்களுக்கெல்லாம், வயிறு பிடிக்கிறோம் அடியோங்கள், ஒரே பக்கமாக சயனிச்சுட்டே இருக்கியே, உன்னுடைய திருத்தொடைகள் புண்ணாயிடாதோ, என்ன ஒரு பிரேம பாவம் பாருங்கோ, தொடைகள் புண்ணாயிடாதோ, பயமாக இருக்குப்பா. அதனால ரொம்ப நாளாக எத்தனை ஆண்டு காலமாக நீ இப்படியே சைன கோலத்திலே இருக்க, எல்லாம் நல்லா சேவிச்சாச்சு, கிடந்ததோர் கிடக்கை கண்டும்னு எல்லாரும் சைன திருக்கோலத்தை சேவிச்சாச்சு, உன்னுடைய திருமேனி நோவு விடுமேப்பா, கொஞ்சம் எழுந்து உக்காந்துக்கோயேன் ஒருமே, எல்லாரும் இதையும் சேவிக்கிறோமே கொஞ்சம். கிடந்த நாள் கிடந்தா எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர் கருளி தடங்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழ இருந்தருளாய் திருப்புலிங்குடி கிடந்தானே. பிராட்டியும் நீயுமா சேர்ந்து அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தர வேணும் அப்படின்னு இது ஒரு பாசுரம். இதே திருப்புலிங்குடி எம்பெருமான 9ஆம் திருவாய்மொழி 2வது பதிகத்தான் இப்போ சொன்ன பாசுரமும் கிடந்த நாள் கிடத்தி கிடந்தா எத்தனை காலம் கிடத்தி, இது 3வது பாசுரம். அடுத்தது அதே பதிகத்தில் 9வது பாசுரத்தில் சொல்கிறார், என்னப்பா தேவதேவனே நீ என்ன பண்ணுற, சைன திருக்கோலத்தில் காட்சி கொடுக்குற, இதனால் நீ எத்தனையோ பக்தர்களுக்கு என்னென்ன ஆபத்து வருதோ உன்னுடைய பஞ்சாயத்தெல்லாம் அனுப்புகிற, அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தி அனிஷ்டங்களெல்லாம் போகிறதுக்கும் அவளுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் உன்னுடைய சங்கல்பமே போகிறோம். சைன திருக்கோலத்தில் உன்னோட சங்கல்ப மாத்திரத்துலேயே எல்லாம் பண்ணிட்ட, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பக்தர்களாகிய நாங்கள்லாம் இன்னும் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோமே இவங்ககிட்ட, நீ கொஞ்சம் வீட்டில் இருந்த திருக்கோலத்தில் உன்னை சேவிக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்குது. நீ சங்கல்ப மாத்திரத்துலேயே மீதி காரியெல்லாம் பண்ணிடலாம் சைன கோலத்தில், ஆனால் பக்தர்களோட இந்த ஆசையை நீ வீட்டிலிருந்து அந்த வீட்டில் இருந்த திருக்கோலத்தில் எங்களுக்கு காட்சி கொடுத்தா மட்டும்தானப்பா அந்த ஆசை நிறைவேறும். அதனால் நீ என்ன பண்ணோம், சைன திருக்கோலத்திலேருந்து பக்தர்கள் அடியோங்களுக்காக வீற்றிருந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுக்க வேணும். வீற்றிடங்கொண்டு வியன்கொள் மாஞாலத்து இதனும் இருந்திடாய் அடியோம் போற்றியோவாதே கண்ணினை குளிர புதுமலராகத்தை பருக சேற்றிலை வாழை சென்னலூடுகளும் செழும்பனை திருப்புலுங்குடியாய் கூற்றமாய் அசுரர் குல முதலெறிந்த கொடுவினை படைகள் வல்லானே. கூற்றமாய் அசுரர் குல முதலறிந்த கொடுவினை படைகள் வல்லானே. வீற்றிடங்கொண்டு வியன்கொள் மாஞாலத்து இதனுள்ளும் இருந்திடாய் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். இது திருப்புலிங்குடி எம்பெருமானை. அடுத்தது தொலைவில்லி மங்கலம்ன்ற ஒரு திவ்ய தேசம். அங்கே பராங்குசனாகிய எம்பெருமான தாயார் கோவிலுக்கு அழைச்சின்னு போகிறா, தோழிகளும் கூட போகிறா. தொலைவில்லி மங்கலம் எம்பெருமானை சேவிக்கிறாளாம். சேவிச்சுட்டு அந்த வீட்டில் இருந்த திருக்கோலத்தை பார்க்குறா. பார்த்துட்டு இந்த சேவிச்ச கண்கள்லாம் இவளை திரும்பி இவள்கிட்ட வரவே மாட்டேங்கிறது, மனசும் வரமாட்டேங்கிறது, கண்ணும் வரமாட்டேங்கிறது, எங்கேயோ பார்க்குறா, வெறிச்சு பார்க்குறா. தாயார் கேட்குறாளாம், என்னடிம்மா இப்படி இருக்கே அப்படின்னு. தோழிமார்கள்லாம் சொல்கிறாளாம், தொலைவில்லி மங்கலம் எம்பெருமானை சேவிச்சா இல்லையா, அதுலேருந்து இவளை கண்லேருந்து வர கண்ணீர் மழை நீரோட கொஞ்சம் குறைச்சலாக வரும். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு திருவரங்கத்தை பாசுரத்தில் சொன்னோமே, அதே நிலை தான் இப்போ தொலைவில்லி மங்கலம் எம்பெருமானுடைய வீட்டிலிருந்த திருக்கோலத்தை சேவிச்சாலே அதுலேருந்து இப்படி தான் இருக்கா. அதனால் இவளை உலகியல் விஷயங்களில் ஆசைகொள் அப்படின்னு இவளை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்கோ. ஏன்னா இவளுடைய மனசு அந்த வீட்டிருந்த திருக்கோலத்தில் உள்ள தொலைவில்லி மங்கலம் எம்பெருமானிட்டே போயிடுத்து அப்படின்னு தாய்கிட்ட தோழி சொல்கிற தோழி பாசுரமாக அமைச்சிருக்க. குழையும் வால்முகத்து ஏழையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு பொக்கு இழைகொள் சோதி செந்தாமரை கண் பிரான் இருந்தமை காட்டி நீர் மழை பெய்தால் ஒக்கும் கண்ண நீரினோடு அன்று தொட்டும் மாமையீந்து இவள் நுழையும் சிந்தையல் அன்னை மீர் தொழும் அத்திசையுற்று நோக்கியே. அன்னை மீர் தொழும் என்ன பண்ணுறாளா இவ, அத்திசையுற்று நோக்கியே. எதனால் அப்படி தொடராலாம்,
பிரான் இருந்தமை காட்டினீர் இழைகொள் சோதி செந்தாமரை கண் பிரான் இருந்தமை காட்டினீர். அந்த எம்பெருமானுடைய வீட்டு இருந்த திருக்கோலத்தை நீங்கள் தானே காமிச்சேன். அதுலேருந்து இவளோட மனசு இவள்கிட்ட இல்லை, அழுதுண்டே இருக்கா. அதனால இவளை விட்டுருங்கோ, இவளை உலகியல் வாழ்வுக்கும் உலகியல் ஆசைகளுக்கும் கட்டாயப்படுத்தாதீங்கன்னு தோழி தெரிவிக்கிறதான பாசுரம். இப்படி சுவாமி நம்மாழ்வார் வீட்டிலிருந்த திருக்கோலத்தை காண ஆசைப்பட்டு வீட்டிலிருந்த திருக்கோலத்தை கண்டு நாயிகா அபாவத்திலையும் அனுபவிச்சதையும் நம்ம அனுபவித்தோம். நாளைக்கு திருப்பாவை 24ஆம் பாசுரத்தை திருவாய்மொழி பாசுரங்களோட சேர்த்து அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.